Welcome to my channel Sparkle Mind. Hello students, in this video we will see the solution for August 25 senior grade exam paper 1. Paper 1 contains part A 15 questions and you have to answer all the questions, and part B contains 6 questions and you have to attempt any 5 questions, and part C out of 3 questions you have to attempt any 2 questions. ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்யூஷன் அரசு துறை தேர்வு ப்ரமோஷனுக்காக சீனியர் கிரேடு எக்ஸாம் கணக்கியல் அக்கௌண்டன்சி சீனியர் கிரேடு எக்ஸாமில் ஆகஸ்ட் 25 நடைபெற்ற பேப்பர் 1 சொல்யூஷன். பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பார்ட் ஏயில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15 கொஸ்டின்ஸுக்கும் யூ ஹாவ் டு அட்டெம்ப்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 2 marks. 15A பார்ட் ஏ. பார்ட் பியில் they are given 6 questions, but out of 6 questions you have to answer 5 questions. Each question carries 8 marks. So totally 40 marks. Part C they are given 3 questions. Out of 3 questions you have to attempt 2 questions. 2 15s are 30. Total marks 100. So all the best students. நம்ம கொஸ்டின் பேப்பருடைய சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். Part A, answer all the questions. First question, what is cash price and higher purchase price? Cash price. This is the retail price of the articles at which they can be purchased immediately for cash. Higher purchase price. This is the total amount payable by the buyer in agreed installments for the goods purchased. This price includes cash price and interest. For example, cash price of an article is rupees 50,000. If you are paying cash immediately, உடனே 50,000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா it is a cash price ஆகிடுது. But in the 50,000 you have to pay in installments or higher purchase. Higher purchaseல கொடுக்குறீங்கன்னா higher purchase price அந்த எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 10. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஈச் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 50,000 divided by 10 you have to pay 5,000 for cash price plus interest for this கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னு இருந்துச்சுன்னா 50,000க்கு you have to pay 5% அப்படின்னா 2,500 ஆகிடுது. you are paying installmentனா it is 10 பிரிக்கினா 250 rupees interest amount வருது. Total installment price or higher purchase price is equal to cash price 5,000 plus interest 250. Therefore you have to pay 5,250 in each installment. This is the higher purchase price. This is the cash price. What is repossession? Repossession na enna? The hire vendor has the right to take away the goods sold on hire purchase in the event of default made by the purchaser. The hire vendor has the right. யார் ஹையர் வெண்டார்? இப்போ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க வாங்குறீங்கன்னா ஓனர் இஸ் நோன் ஆஸ் ஓனர் ஆஃப் த குட்ஸ் இஸ் நோன் ஆஸ் ஹையர் வெண்டார். யார் ஹையர் பர்ச்சேஸில் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறீங்களோ
அங்கே பையருக்கு பேர் ஹையரர், வாடகைக்கு எடுக்கிறவர் ஹையரர். ஸோ இப்போ நீங்கள் வந்து குட்ஸை வந்து ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் வாங்குறீங்க. யூ ஹாவ் டு அக்ரீடு 10 இன்ஸ்டால்மெண்ட்டில், ஈச் இன்ஸ்டால்மெண்ட் யூ ஹாவ் டு கிவ் 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஈச் இன்ஸ்டால்மெண்ட் யூ ஹாவ் டு கிவ் 5250 rupees கொடுக்குறீங்கன்னு வச்சுருக்கீங்க. இன்கேஸ் யூ ஆர் ஃபைல்டு யுவர் இன்ஸ்டால்மெண்ட், தட் இஸ் 4 இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் பேலன்ஸ் கொடுக்கலன்னா த ஹையர் வெண்டார் ஹேஸ் த ரைட் டு டேக் அவே த குட்ஸ். உங்களுடைய கொடுத்த குட்ஸை அவர் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவார். திஸ் இஸ் நோன் அஸ் ரீபொசஷன். ஆஸ் பர் ஹையர் பர்ச்சேஸ் ஆக்ட் 1972, goods of small value or even goods of higher value when few installments only paid or only paid, கொஞ்சம் தான் few installment தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஹையர் வேல்யூவாக இருந்தாலும் சரி, ஸ்மாலர் வேல்யூவாக இருந்தாலும் ஹையர் வெண்டாருக்கு கேன் பி ரீபொசஸ்ட் வித்தவுட் கோர்ட்ஸ் பர்மிஷன். கோர்ட்டோட பர்மிஷன் நெசசரி கிடையாது. There are two types of repossession: complete repossession of goods or partial repossession. In case you are taking 4 cars for rental basis, அவங்க வந்து டிஃபால்ட் ஆகிடுதுன்னா 4 கார்ஸையும் ரீபொசஷன் பண்ணலாம், ஆர் பார்ட்லி 2 கார்ஸை மட்டும் அவங்க டேக்அவே எடுத்துக்கலாம். திஸ் இஸ் நோன் அஸ் ரீபொசஷன். வாட் இஸ் சேல் ஆர் ரிட்டர்ன்? Traders may send goods to customers with the understanding that they can inspect the goods. They can inspect the goods and decide to keep them or return them. Decide to keep them or return them within a specified time. It may be understood that after the expiry of the specified time, the trader can assume the goods are approved. The transactions which involve customers' approval or rejection of goods after physical delivery are called sale on approval or sale or return. Traders. So some traders, businessmen ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிருந்தாங்கன்னா தங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு அவங்க டெலிவர் பண்ணிவிட்டு, இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கீப் தம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள், ஆர் இன்கேஸ் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், ஸோ வித்தின் எ ஸ்பெசிஃபைடு டைம், ஸோ வித்தின் 15 days அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இஃப் தே ஆர் ஹையர் கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க வித்தின் அ ஸ்பெசிஃபைடு பீரியட், ஸோ 15 daysக்கு அப்புறம் நோ ரிப்ளை கொடுக்கலைன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் அ ரிட்டர்ன் ஆகிடும். தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். இதுக்கு தான் சேல் ஆர் ரிட்டர்ன். அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா இட் பிகம் சேல். இஃப் தே ஆர் ரிட்டர்ன்னா இட் இஸ் எ ரிட்டர்ன். ஸோ தி டிரான்சாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் customers' approval or rejection of goods after physical delivery are called sale on approval or sale or return. What is stock reserve? If a part of the goods transferred, if the part of the goods transferred is still in the closing stock of the receiving department at the time of finalization of accounts, provisions must be made for unrealized profit in the stock of the receiving department. In the case of interdepartmental transaction, if goods are transferred at selling price, stock reserve must be calculated. For example, ஒரு குட்ஸோட price of the goods that is cost to price of the good, price of the goods. ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்சுக்கோ அல்லது அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு குட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹500 அப்படி இருந்தால் அதோட ப்ராஃபிட் லோடட், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வைக்கிறாங்க 5% அப்படின்னா, ஸோ 500 into 5%, ஸோ ₹25. therefore selling price of the goods வந்து 525. இந்த 525 ரூபீஸுக்கே அவங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடித்தாலும் சரி,
ஸோ பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சாலும் அட் செல்லிங் ப்ரைஸில் அனுப்பிச்சிருந்தா இஃப் குட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் அட் செல்லிங் ப்ரைஸ், ஸோ இந்த ஸ்டாக் ரிசர்வ் மஸ்ட் பி கால்குலேட்டட். ஸ்டாக் ரிசர்வ்னு அர்த்தம் அன்சோல்டு குட்ஸ். இப்போ வந்து 525 ரூபீஸில் தேவார் சென்டிங் 10 ஆர்டிகல்ஸ் அப்படின்னா 10 ஆர்டிகல்ஸில் 2 ஆர்டிகல்ஸ் வந்து அன்சோல்டாக இருந்தால் அந்த அன்சோல்டுக்கு மேலே இருக்கிற ஸ்டாக் ரிசர்வ், தட் இஸ் ஸ்டாக் ரிசர்வ் எத்தனை 5% வச்சுருக்காங்கன்னா 525 by into 5/105. This is the stock reserve. ஸோ ஸ்டாக் ரிசர்வை அவங்க கால்குலேட் பண்ணி அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு அவங்க ஃபைனலைஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸில் காட்டணும். இந்த ஸ்டாக் ரிசர்வ் இஸ் நோன் as அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். What is invoice price? Invoice price is also termed as selling price. It is cost plus some percentage of profit. What is recoupment of short working? Recoupment of short working na enna? Excess of minimum rent over actual royalty paid to the landlord is known as short working. The landlord permits the tenant to recoup the short workings in a specified period in future only out of the surplus royalties. The right to recover short workings, as per agreed terms is known as recoupment of short workings. In case ராயல்ட்டியில் வந்து ஓனர் அண்ட் டெனண்ட் அப்படிம்பாங்க. ஓனர் இஸ் நோன் அஸ் லேண்ட்லார்ட். அந்த லேண்ட்லார்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறவர் டெனண்ட். அந்த டெனண்ட் வந்து மினிமமாக எவ்ரி மந்த் யூ ஹாவ் டு பே சம் ரெண்ட் அப்படிம்பாங்க. மினிமம் ரெண்ட் இஸ் இன்கேஸ் மினிமம் ரெண்ட் இன்கேஸ் 5,000 ரூபீஸ்னா ராயல்ட்டி வந்து விச் அவர் இஸ் ஹையர். ராயல்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டினால உனக்கு ராயல்ட்டி எவ்வளோ வருது? ராயல்ட்டி வந்து 7,000 ரூபீஸ் வந்ததுன்னா விச் அவர் இஸ் ஹையர் 7,000 இஸ் பேயபிள் டு த லேண்ட்லார்டுக்கு 7,000 கொடுக்கணும். ஆர் ஜென்ரலி ராயல்ட்டி இந்த ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் 5,000 கம்மியாக 2,000 தான் வந்தது. இஃப் த ராயல்ட்டி இஸ் கம்மிங் 2,000னா அவங்க ஓனருக்கு 5,000 ரூபீஸ் பே பண்ணணும். But difference between 5,000 into 2,000 is known as the short working. Short working to the tenant. இந்த டெனண்ட்டுக்குள்ள 3,000 இந்த லாஸை இன்கேஸ் இன் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டில் எக்ஸஸாக மினிமம் ரெண்ட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து அந்த லாஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். த ரைட் டு ரெக்கவர் ஷார்ட் ஒர்க்கிங் ஆஸ் பர் த அக்ரீட் டேர்ம்ஸ்னால் நீங்கள் ஆஃப்டர் 3 இயர்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ளே எனி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் லாஸை தே ஆர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இட் இஸ் நோன் ஆஸ் ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங். வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? Whenever there is an admission of a new partner, old partners have to surrender some of their old shares in favor of the new partner. The surrender of share by old partners is made in certain ratio. This ratio is called sacrificing ratio. Sacrificing ratio is old ratio minus new ratio. For example, A and B are partners sharing the profit and losses in the ratio 2:3. C is admitted as a new partner. So A and B sacrifice the share equally. They are sacrificing அப்படின்னா sacrificing வந்து 1:1 sacrificing ratio கொடுத்துருக்கலாம். Or new ratio, after the admission new ratio becomes 1:1:1 அப்படின்னு மாறிடுதுன்னா A is to B is to Cன்னு. So here old ratio A is to B 2:3 is given. New ratio is equal to 1:1:1 is given. Here sacrificing ratio is equal to old ratio minus new ratio.
In case of A, old ratio is equal to 2:3 now, 2/5. Old ratio is equal to 2:3. New ratio is equal to 1:1:1. New ratio is equal to 1/3. Then sacrificing ratio. Here 1/15. Here B is equal to already 3/5. He gets new 1/3. Again 4/15. So sacrificing ratio is equal to 1:4. A sacrifice 1/5 of his share and B sacrifice 4/5 of his share. Sacrificing ratio. What is revaluation account? In the case of admission of a new partner or retirement of the existing partner, the assets and liabilities may have to be revalued for the benefit of all the partners. With the passage of time, the value of some assets will fall and some others will rise. In case of liabilities also, it is possible that the amount really payable is different from that stated in the books. The changes in the value of asset and liabilities are recorded in revaluation account. It is also known as profit and loss adjustment account. For example, C is admitted on 1/4/2024. So before that balance sheet as on 31/3/24, asset value, so machinery is valued at 2 lakhs, but on 1/4/24 it is valued at 1,80,000. Here, date of admission, machinery value is decreased for 20,000. This decreased amount should be transferred to revaluation account on debit side. In case any decreasing or any losses should be transferred to revaluation account debit, or in case machinery value, so land is appreciated, any appreciable value is credited to the revaluation account. Like that, liabilities also. Liabilities na third party கொடுக்க வேண்டிய liabilities dues ஏதாவது increase or decrease ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். If values are decreased, then liability creditors is payable on 31/3/24 is 50,000, but on 1/4/24 it shows only 30,000. So liabilities decrease. Liability decrease na கடன் குறைஞ்சிருக்கு. So it should be transferred to the credit of the revaluation account. So changes in the value of asset and liabilities at the time of admission or at the time of retirement is known as revaluation account. How do you ascertain the share of profits of a deceased partner? The deceased partner share of profit may be estimated on the basis of time or on the basis of sales. Time basis na profit from the date of lost balance sheet to the date of death வரைக்கும். Number of days or month from the date of lost balance sheet to the date of death. If it is a number of days, we have to divide at 365, or number of months is now we have to divide at 12 months. Then into average profit given in the sums. Then turnover or sales basis. So sales கொடுத்துருந்தாங்கன்னா sales from the date of lost balance sheet to the date of death. That is sales from the date of lost balance sheet. Lost balance sheet 31/3/23
Sales or turnover is 5 lakhs. 5 lakhs ரூபீங்கிறாங்க. From the date of death வந்து 1/7/23 அப்படி இருந்தால் இந்த 3 monthsக்குள்ள சேல்ஸ் இன்க்ரீஸ் 7 lakhs அப்படின்னு ஆச்சுன்னா இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் 7 lakhs ஆயிருக்கு. சேல்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் லாஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டு த டேட் ஆஃப் டெத். இங்கே வந்து 5 lakhs வந்தது 7 lakhs ஆயிருக்கு. 7 lakhs and previous year sales or previous year sales before 5 lakhs. So 7 lakhs divided by 5 lakhs into average profit. என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களோ அதால் மல்டிப்ளை பண்ணணும் based on the sales. What is realization account? When a firm is dissolved, the books of the firm are to be closed. This is done by preparing the account called realization account. This account is mainly prepared to show the profit or loss on realization of assets and payment of liabilities. The profit or loss shown by realization account is transferred to the capital accounts of the partners in the profit sharing ratio. Closing of assets on the all assets including goodwill except cash, debit balance of capital accounts and profit and loss account should be transferred to debit side of the realization account. Liabilities kundu all liabilities except partner shares, capital, reserves and surplus loan should be transferred to credit side of the realization account. For realizing asset and discharging liabilities, when assets are sold for cash, bank account debtor to realization account. When liabilities are settled by cash, we have to put the reverse entry realization account debtor to bank account. In some cases, assets and liabilities are taken by the partners. So, if the accounts are taken by the partners, we have to debited or credited partners, concerned partners capital account. Then, closing of realization. So, realization account close பண்ணுவோம். Profit of realization வந்துச்சுன்னா realization account debtor to partners capital account. If it is a loss, partners capital account debtor to realization account. Any profit or loss partners capitalக்கு நம்ம transfer பண்ணணும். This is known as realization account. Thank you.